ஜோதிட அறிவு அவ்வளவுதானே. 7ஆம் பாவத்தில் சனி இருக்குதியா, என்ன பண்ணலாம்? லேட்டாக கல்யாணம் ஆகும். எப்போ ஆகும்? ஒரு 36 வயசுல ஆகுமா? ஆகிட்டு போகுது. 30 வயசுல ஆகுமா? ஆகிட்டு போகுது. 27 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுது. 7ஆம் பாவத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு 20, 22, 27 ஆயிடுது. ஆம்பளை பசங்களுக்கு. பொம்பளை பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணுது? 22, 23 கல்யாணம் ஆயிடுது. ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, 7ஆம் பாவத்தில் சனி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு எடுக்கக்கூடிய ஜாதகம் லக்கணத்தில் நல்ல சுபகிரகங்களாக இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். யாருக்கு? 7ல் சனி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அவங்களுக்கு எதிர்வரக்கூடிய ஜாதகம், அவங்களுக்கு இணை சேரக்கூடிய அந்த ஜாதகத்திற்கு லக்கணத்தில் சுபகிரகங்கள் இருக்காங்களான்னு பார்க்கணும். லக்கணத்தை சுபகிரகங்கள் பார்க்குறாங்களான்னு பார்க்கணும். அப்போது ஒரு ஒழுக்கமானவனையும் ஒரு தெளிவானவனையும் இந்த 7ஆம் பாவத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு இணைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை அருமையான திறமையான வாழ்க்கையாக இருக்கும். பொதுவாக 7ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றத பழமைவாதி அப்படின்றது அர்த்தம். லேட்டாக கல்யாணம் ஆகும், வயசு மூத்தவங்களை கல்யாணம் பண்ணணும், அல்லது ஒரு 4 வயசு 5 வயசுக்கு முன்னால், அல்லது இதில் ஒரு முறை மாற்றியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அடுத்த மதம், அடுத்த மொழி இதெல்லாம் சேர்த்து செஞ்சு வைப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. 7ஆம் இடத்துல சனி இருக்கு. அப்போ அந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய லக்கணத்துக்கு அதை இணை சேர்க்கக்கூடிய லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்கணமும் 5ஆம் இடமும் ஒரு சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு அப்படின்னா, 5ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்திலோ அல்லது லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தை தாராளமாக சேர்த்து வைக்கல. 7ல் சனி இருக்கிறவங்களுக்கு பொதுவாக இந்த 7ல் சனி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி மிக பழமையான ஒரு ஐதீகத்தை கொண்டு வருவாங்க, தெளிவான ஒரு மனநிலையை கொண்டு வருவாங்க, எந்த செயலிலும் நிதானமாக செயல்படுபவர்கள், நேரம் தவறாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை செய்பவர்கள். இது எல்லாம் இந்த 7ஆம் இடத்துல சனி இருந்தால் சொல்லக்கூடிய ஒரு பலன்கள். அடுத்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. உடனே 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை தான் சேர்த்தணும், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை தான் சேர்த்தணும், அல்லது மாறி இருக்கலாம். லக்கணத்தில் கேதுவோ ராகுவோ இருந்தால் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணி அது கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு 30, 32 வயசு 34 வயசெல்லாம் ஆகிட்டு வருது. இப்போ அந்த பெண் குழந்தைகளுக்கே 32, 33 வயசு வரைக்கும்லாம் தள்ளிடுறாங்க. அதுக்கு காரணம் 7ல் இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ அல்லங்க, அவங்களுக்கான தசாக்கள் சரியாக அமையாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போது சாதாரணமாக 16 வயசில் ஒருத்தருக்கு குரு தசை வருது. இதற்கு முந்தைய தசை ராகு தசை